கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த வார எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மருதுவுக்கும் ரேவதிக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போச்சு. கார்த்தி தான் அதை தடுத்து நிறுத்திட்டாரு. கார்த்தி தான் தடுத்து நிறுத்தினது அப்படின்ற சந்தேகம் சாமுண்டீஸ்வரிக்கு இருக்குது. இருந்தாலும் ரேவதியை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து ரேவதி கிட்டே பேச்சு கொடுக்குறாங்க. அப்போது ரேவதி இந்த கல்யாணத்தை யார் தடுத்து நிறுத்தினதுன்னு தன்னுடைய அம்மா கிட்டே கேள்வி கேட்கும்போது தன்னுடைய பிஸ்னஸ் எதிரி யாராவது தான் தடுத்து நிறுத்தியிருக்கணும்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. கல்யாணம் நின்ற சந்தோஷத்தில் ரேவதியும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ரேவதிக்கு மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது கல்யாணம் நின்னது நினச்சி. ஸோ இன்னொரு பக்கம் கார்த்தி மயில்வாகனம் இவங்க 2 பேரும் காரில் உட்காந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இங்கே சாமுண்டீஸ்வரி சூரியகலா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கல்யாணம் நின்ன சந்தோஷத்தோட ஆஃபீஸ்க்கு வராங்க ரேவதி. ரேவதி வழக்கத்துக்கு மாறாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த கார்த்தி கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக உன் முகம் தெரியுது, ஸோ இப்படியே இரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ரேவதிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அக்கா சொன்ன மாதிரி இவர் நம்மளை லவ் பண்ணுறாரோ அப்படின்னு ரேவதி சந்தேகப்பட்டு, சரி நம்ம ஏன் நம்மளுக்குள்ளே கேள்வியை கேட்கணும், அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டானு மனசுக்குள்ளே பேசிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அப்போது கார்த்தி பின்னாடி நிற்பார். சடனாக திரும்பி பார்ப்பாங்க பாருங்கள். அந்த இடத்துல ரேவதியோடைய க்யூட்டான அந்த பயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த நினச்சதை கார்த்தி அந்த இடத்துல கேட்பார், ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு. என்னடா அது நம்ம மனசுக்குள்ளே நினச்சதை இவர் அப்படியே கேட்குறாரு, ஒருவேளை நம்ம மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணுறாரோ, இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து மூவ் பண்ணுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. ராஜராஜன் சொல்லவா வேணும், அவர் வெறும் வாய் பேச்சு தான். என்னதான் அவர் சாமுண்டீஸ்வரி கிட்ட கோவப்பட்டாலும் சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் சமாளிச்சிருவாங்க. ஸோ அவங்க பேச்சை இங்கே காதுக்கே எடுக்கலை. இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி கல்யாணம் நின்று போச்சு அப்படின்ற கோவத்தோட ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தினது யாராக இருக்கும் அப்படின்ற சந்தேகம் சாமுண்டீஸ்வரிக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி அந்த ஆஃபீஸர்கிட்டே போய் கேட்கலான்னு சொல்லி நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ரிஜிஸ்டரை பார்த்து விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ரிஜிஸ்டரும் உண்மையை சொல்லிட்டாங்க. அதாவது ப்ரொமோவில் பார்த்த சீன் தான். இது மாதிரி அவருடைய கணவர் தான் வந்து எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தோடு எங்கிட்ட காமிச்சார். இனிமேலாவது உங்கள் பொண்ணுக்கு ப்ராப்பராக டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணுங்கம்மா, அது வரைக்கும் இந்த பக்கம் வராதிங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே கோபத்தோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்க்க ஆஃபீஸ்க்கு வராங்க. நேருக்கு நேர் இங்கே கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் சந்திச்சுக்கிறாங்க. எபிசோடையும் முடிச்சுட்டாங்க. சரி ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா பயங்கர கோபத்தோடு வந்த சாமுண்டீஸ்வரி அதே கோபத்தோட கார்த்திகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீ ரேவதிக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டால, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லும்போது, ரேவதியை என்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, நான் விட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அப்படியா உங்ககிட்டேருந்து நான் பிரித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே வீட்டில் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்ல, உங்களால் முடிஞ்சதை பாருங்கள், நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், ஆனால் என்கிட்ட இருந்து ரேவதியை யாருனாலையும் பிரிக்க முடியாது, ரேவதியை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன்னு எதிர்த்து சவால் விட ப்ரொமோவை முடிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக ஒரே பரபரப்போடு தான் இருக்க போகுது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க, ஆனால் ரேவதி எனக்கு தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே காட்டி சொல்லிட்டாரு. சரி அடுத்து இதே கோவத்தோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் தான் ரெட் அப்படின்றத கார்த்தி எப்போ கண்டுபிடிச்சி அந்த உண்மையை சாமுண்டீஸ்வரி முன்னாடி நிரூபிக்க போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இன்னொரு பக்கம் இருக்குது. ஏன்னா ரேவதியுடைய இந்த நிலைமைக்கு காரணம் ரெட் என்கின்ற மருது தான். ஸோ இந்த உண்மை தெரிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நின்றோம். ஸோ இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.